மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று முதல் 2 நாட்கள் அதி கனமழைக்கு வாய்ப்பு. நாகை, திருவாரூருக்கு இன்றும், கடலூருக்கு நாளையும் ரெட் அலர்ட். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். புயலாக மாறுமா என்பதை கண்காணிப்பதாக தென்மண்டல வானிலை மைய தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி. நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக வலுப்பெற்றிருக்கு. இது தொடர்ந்து அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வரும் 4 தினங்களுக்கு நமக்கு கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. சென்னையில் நாளை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. செங்கல்பட்டில் இன்றும், காஞ்சிபுரத்தில் நாளையும் கனமழை தொடங்கும். நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் பள்ளிகள், கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. அதிகனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திலும் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. மழையை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது. சென்னையில் மழலையர் பள்ளி வகுப்பறையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. அது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் முறைப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலெக்டர்கிட்ட அங்கே இருக்கிற ஆஃபீஸர்லாம் சொல்லியிருக்கோம். அதுபடி இங்கேருந்து ஜோன் வைஸாக செக் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஆட்கள் அனுப்புகிறோம். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றிருக்கு சார். இதோட நகர்வு தமிழ்நாடு கரையை நோக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. பெருமழை எதிர்பார்க்கிறோமா? என்ன மாதிரியான எதிர்பார்க்கல, அது வேற. நாங்கள் தயாராக இருக்கிறோம். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம். காலியாக உள்ள 5000 ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. முதல் நாளிலேயே முடங்கிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். அதானி லஞ்ச விவகாரம், மணிப்பூர் கலவரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் முழக்கம். So normal business not allowed. The House stands adjourned to meet. மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த விடுவதில்லை. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. ராம்தாஸுக்கு வேறு வேலையில்லை என முதலமைச்சர் கூறுவதை ஏற்க முடியாது. விமர்சனங்களுக்கு பதிலளிக்க வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி பேட்டி. மதுரையில் அதிமுகவின் கள ஆய்வுக் கூட்டத்தில் செல்லூர் ராஜுவுக்கு எதிராக பேசியவர்கள் மீது தாக்குதல். மதுரை திருப்பரங்குன்றத்தில் பூத் கமிட்டி அட்டை வழங்கிய போது தகராறு. கூட்டுறவு சங்க தயாரிப்புகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு வேண்டும். மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் மனு. ஏ.ஆர். ரஹ்மான் எனது தந்தை போன்றவர். ஏ.ஆர். ரஹ்மான் குழுவில் பணியாற்றிய மோகினி டே விளக்கம். நாமக்கல் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் சாதி குறித்த பெயரை மாற்றிய அமைச்சர் அன்பில் மகேஷ். அரிஜன் காலனி என்ற பெயரை கருப்பு பெயிண்ட் பூசி அழித்து ஊர் பெரியவரையும் பாராட்டினார். உலக சாம்பியன்ஷிப் தொடரின் முதல் சுற்றில் குகேஷ் தோல்வி. சீன வீரர் டிங்லேரனிடம் விழுந்தார். ஐபிஎல் ஏலத்தில் 13 வயது பீகார் சிறுவனை 1 கோடிக்கு வாங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ். 17 வயது
இடக்கை வேகப்பந்து வீச்சாளரை 2 கோடிக்கு போட்டி போட்டு வாங்கிய சிஎஸ்கே. ஐபிஎல் ஏலத்தில் விலை போகாத டேவிட் வார்னர், பாஸ்டோ. நியூசிலாந்து முன்னாள் கேப்டன் கேன் வில்லியம்சனையும் யாரும் ஏலம் கேட்கவில்லை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 8 விக்கெட்டுகளை வீழ்த்திய கேப்டன் பும்ரா ஆட்ட நாயகன் விருதை வென்றார். காலை வணக்கம். இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. முதலாவதாக, வங்கக்கடலில் உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக 3 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனால் இன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்காலில் அதி கனமழை பெய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் புதுவையில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று கனமழையும், நாளை கடலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் அதி கனமழையும் பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் நாளை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் வரும் 28ஆம் தேதி மிக கனமழை பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மீனவர்கள் 29ஆம் தேதி வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள சூழலில் நாகை மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு செவ்வாய்க்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலுக்கு செவ்வாய்க்கிழமை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகள், வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம் உள்ளிட்ட பகுதிகளில் மாலையில் மழை பெய்தது. இதனிடையே முன்னெச்சரிக்கையாக நாகை மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு செவ்வாய்க்கிழமை விடுமுறை விடப்படுவதாக ஆட்சியர் ஆகாஷ் அறிவித்தார். அதேபோல திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருந்த இளநிலை, முதுநிலை படிப்புகளுக்கான தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றொரு நாளில் தேர்வுகள் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதி கனமழை எச்சரிக்கையால் நாகை மாவட்டத்தில் குறுவை நெற்பயிர்களை அவசர கதியில் விவசாயிகள் அறுவடை செய்தனர். இதனிடையே கடலூர், பாம்பன் உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அதிகனமழை எச்சரிக்கை காரணமாக மயிலாடுதுறை மற்றும் புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான நிலையில் தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கையாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். இதேபோல் காரைக்கால் மாவட்டத்துக்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் நள்ளிரவில் திருநள்ளாறு, சேத்தூர், நெடுங்காடு, திருப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இதனால் முன்னெச்சரிக்கையாக மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் சென்னையில் ஓரிரு இடங்களில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். 28, 29 தேதிகளில் ஓரளவுக்கு மழை கொடுக்கறதுக்கான கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. மாற்றங்கள் நிகழ்கிறதா என்பதை தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். அதே போல உள் மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு. தற்பொழுது உள் மாவட்டங்களுக்கான வாய்ப்பு குறைவு. இந்த சிஸ்டம் கடந்து போனால் உள்பகுதியில் கடந்து பெரும்பாலும் இது கடலோர பகுதிகளில் ஒட்டி தான் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். மாற்றங்கள் நிகழ்ந்து உள்பகுதியில் சென்றால் உள்ள மழை உண்டு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். தெற்கு கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம். இந்த சலனம் மேலே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக டெல்டா மற்றும் புதுவை போன்ற வடகடலோர தமிழக பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார்.